இந்த வெற்றியை அவர் முழுசாகவும் கொண்டாட முடியாது. ஏன்னா 11 கம்மியா தான் கொடுத்துருக்குறாங்க. இதை விட்டா ஏடிஎம்கே கொண்டு கொஞ்சம் நம்பர் கூடுதலா வந்திருந்ததுன்னா அமித்ஷா தாவேகாவினுடைய ஒரு 50 எம்எல்ஏக்களை உடைத்து பிரித்து இங்க கொண்டு வந்திருப்பாரு. அதுக்குதான் விஜய் முன்கூட்டியே என்ன சொன்னாரு, நீங்க ஜெயிச்சோன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு நேரா பனையூர் வந்துருங்க, மாமல்லபுரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க, மொத்த ஹோட்டலே வாடகை எடுத்துருவோம், அங்க உட்காருங்க. அப்ப உன்னுடைய எம்எல்ஏ பற்றி உனக்கே நம்பிக்கை இல்ல. அவரே சொல்லிருக்காரு, அந்த மீட்டிங்ல சொல்லிருக்காரு, என்ன கைவிட மாட்டீங்கல்ல. ஆமா, அது ஏன் அந்த நம்பிக்கை ஏன் இல்லாம போச்சு? 106 பேர் வெளியே இருந்து வந்திருக்காங்க. அப்ப கொள்கை சார்ந்தோ, அரசியல் சார்ந்தோ, சமூக நீதி லொட்டு லொசுக்கு சார்ந்தோ உன் கட்சிக்கு யாரும் வரல. நீ ஒரு நடிகன், உனக்கு பிரபலமா இருக்கு, உன் மூஞ்சிக்கு எனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க சொன்ன அந்த 110 பேரும் வந்திருக்கிறாங்க. அந்த 110 பேரும் மற்ற கட்சிகள்ல பலந்துன்னு கொட்டை போட்ட பெருசாளிகள். அப்ப இவங்க எங்க வேணாலும் போவாங்க. விஜய் கட்சிக்காரன் மட்டும் என்ன போக மாட்டாங்க? எடப்பாடியில் நடந்தது மற்ற தொகுதிகளில் நடக்காமலையா போயிரும்? அதனாலதான் அவர் கூப்பிடுறாரு. அவர் மட்டும் கொள்கையில ஒரு சிகரமா குன்றா இருந்திருந்தாருன்னா என் கட்சிக்காரனை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, நான் கூவத்தூர் மாதிரி கூத்துக்கொள்ளையில நடத்த மாட்டேன், அவங்க தொகுதியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இதுவே விஜயினுடைய இந்த வருங்கால ஆட்சி என்பது 23ஆம் புலிகேசி இம்சை அரசனுடைய ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்றதுக்கு இது எல்லாமே எடுத்துக்காட்டுகள்.